வணக்கம். நாட்டின் முதற்கர செய்தி வழங்குனர் நியூஸின் பிரதான செய்திகளோடு இணைந்துள்ளீர்கள். இன்றைய விரிவான செய்திகளுக்கு செல்லும் முன்னர் முதலில் தலைப்புச் செய்திகள். புத்த சாசன அமைச்சு பதவியிலிருந்து பிரதமர் விலக வேண்டும் என வலியுறுத்திய ஆர்ப்பாட்டம். டெக்னலிகொட காணாமல் போனமை தொடர்பில் ஹோமாகம முன்னாள் நிலைய பொறுப்பதிகாரிக்கு பிடியாணை. பாவனை குதவாத 47 தொன் நெத்தலி வத்தலையில் மீட்பு. லசந்த விக்ரமதுங்க கொலை செய்யப்பட்டு இன்றுடன் 5 ஆண்டுகள். இனி விரிவான செய்திகள். பிரதமர் DM ஜெயரத்ன தேரர்களை அகௌரவப்படுத்தியதாக தெரிவித்து எதிர்ப்பு பேரணியொன்று இன்று முன்னெடுக்கப்பட்டது. பிரதமர் புத்த சாசன அமைச்சு பதவியிலிருந்து விலக வேண்டும் என அவர்கள் கோரிக்கை விடுத்தனர். கொழும்பு விகரமகாதேவி பூங்காவிற்கு அருகிலிருந்து எதிர்ப்பு பேரணியை ஆரம்பித்தனர். மகாநாயக்க தேரர் உள்ளிட்ட மகா சங்கத்தினரை காவியுடை அணிந்தவர்கள் என்று பிரதமர் கூறினார். இந்த நாட்டின் மகா சங்கத்தினரை அசௌகரியப்படுத்தியதாகவே நாம் அவருக்கு கூறுகின்றோம். எனவே நீங்கள் மன்னிப்பு கேளுங்கள் என்று கூறுகின்றோம். தேரர்கள் உள்ளிட்ட ஆர்ப்பாட்டக்காரர்களின் எதிர்ப்பு பேரணி கொழும்பு 7 பிளவ வீதியில் அமைந்துள்ள பிரதமர் அலுவலகம் வரை சென்றது. பின்னர் ஆர்ப்பாட்டக்காரர்கள் பிரதமரை சந்திக்க முயற்சித்த போதிலும் அவர் அலுவலகத்தில் இல்லை என்று போலீசார் தெரிவித்தனர். பின்னர் அந்த இடத்திற்கு வந்த மேல் மாகாணத்திற்கு பொறுப்பான பிரதி போலீஸ் மா அதிபர் அனுர சேனநாயக்கு ஆர்ப்பாட்டத்தை நிறுத்துவதற்கு முயற்சித்த போதிலும் அது வெற்றியளிக்கவில்லை. பிரதமர் இல்லை என்றால் அவரது மகன் அல்லது வேறு ஒரு நபர் மன்னிப்பு கோர வேண்டும் என்று அவர்கள் கோரிக்கை விடுத்தனர். மன்னிப்பு கோருவதற்கு யாரும் வராத காரணத்தினால் ஆர்ப்பாட்டக்காரர்கள் பிரதமரின் அலுவலகத்திற்குள் நுழைவதற்கு முயற்சி செய்தனர். பின்னர் அந்த இடத்திற்கு வந்த பிரதமரின் ஊடக பேச்சாளர் ஆர்ப்பாட்டக்காரர்களுடன் கலந்துரையாடி கடிதம் ஒன்றை வழங்கிய போதும் அதில் குறிப்பிடப்பட்டுள்ள விடயங்களை ஏற்றுக்கொள்ள முடியாது என்று அங்கு கூடியிருந்தவர்கள் தெரிவித்தனர். இன்று ஊடகவியலாளர் சந்திப்பொன்றை ஏற்பாடு செய்து மன்னிப்பு கேளுங்கள். இங்குள்ள ஊழியர்களிடம் மன்னிப்பு கேட்குமாறு நாம் கோரவில்லை. பின்னர் பிரதமர் மன்னிப்பு கோருவதாக தெரிவித்து பிரதமரின் ஊடக பேச்சாளர் கடிதம் ஒன்றை வழங்கிய பின்னர் ஆர்ப்பாட்டக்காரர்கள் அங்கிருந்து விலகிச் சென்றனர். இலங்கைக்கு விஜயம் மேற்கொண்டுள்ள அமெரிக்க ராஜாங்க திணைக்களத்தின் சர்வதேச குற்றவியல் நீதிக்கான படியகத்தில் போர் குற்ற விவகாரங்களை கையாளும் விசேட தூதுவர் ஸ்டீபன் ஜே ராப் இன்று யாழ்ப்பாணத்துக்கு விஜயம் மேற்கொண்டிருந்தார். யாழ்ப்பாணத்திற்கு இன்று காலை விஜயம் செய்த ஸ்டீபன் ஜே ராப் உள்ளிட்ட குழுவினர் முதலில் யாழ் மறைமாவட்ட ஆயர் தோமஸ் சவுந்தரநாயகம் ஆண்டகை மற்றும் மன்னார் மறைமாவட்ட ஆயர் ராயப்பு ஜோசப் ஆண்டகை ஆகியோரை சந்தித்து பேசியுள்ளனர். இந்த சந்திப்பு யாழ் ஆயர் இல்லத்தில் நடைபெற்றது.
போருக்கு பிற்பாடாக இருக்கக்கூடிய காரியங்களை மனத்தோடு எதிர்கொள்றதுக்கு நம்முடைய அரசு தயாராக இருந்தால் தான் உண்மையாக ஒரு மற்ற எங்களுடைய இன அழிப்பை மக்களுடைய அடையாளத்தையும் அவர்களுடைய இருக்கையையும் இல்லாத ஒழிக்கிறதுக்கு செய்யப்பட வேண்டிய காரியங்கள் காணிகளை அபகரிக்கிறது, குடியேற்றங்கள் அரசாங்கத்தினால கட்டாயப்படுத்தப்பட்ட அந்த அரசாங்கத்தினால உதவி செய்யப்பட்டு கொண்டு வந்த குடியேற்றங்கள் எங்களுடைய தமிழ் அரசியலை ஒரு வாக்கு அமைப்பை தளம்பல் நிலையை கொண்டு வரதுக்கான நோக்கத்தோடு குடியேற்றங்கள் நடைபெறுகின்றது. அதை நாங்கள் அது செய்ய வேண்டாம்னு சொல்றோம். 56ஆம் ஆண்டோடுக்கு அதான் சொல்லி கொண்டு வரோம். மற்றது இப்படியாக இந்த ஆர்மியை கூட தொகையில் இங்கே வச்சிருக்க வேண்டிய போர் முடிஞ்சது. நாங்கள் ஒரு சிவிலியன் வாழ்வுக்கு, அதாவது ஒரு சிவில் நிர்வாகம் வரணும், சிவில் வாழ்க்கை எங்களுக்கு கிடைக்கணும், போர் முடிஞ்சது என்று நாங்கள் எதிர்பார்த்ததான். ஆனால் இங்கே எக்கச்சக்கமான ஆர்மி எல்லா இடத்துலையும் வடகிழக்கில் இருக்கிறது. அவை இப்படியான ஒரு சூழல் எங்களிடத்தில் தொடர்ந்து கண்டிருக்கின்றது. இவையெல்லாம் மாற்றம் பெற்று ஒரு நல்ல மனத்தை காட்டுகின்ற காலம் எப்போ முடியுமோ அன்றைக்குத்தான் தென்னாப்பிரிக்காவிலே நடந்த அந்த முறைமை, அதாவது ஒரு உண்மையும் நல்லிணக்கமும் என்ற அந்த நிலைமையை உருவாக்கி அந்த நல்லிணக்கத்தை கொண்டு வர முடியும். அதன் பின்னர் சிவில் சமூக பிரதிநிதிகளையும் அவர் சந்தித்து யாழ்ப்பாணத்தின் தற்போதைய நிலைமை தொடர்பில் கலந்துரையாடியதாக எமது செய்தியாளர் தெரிவித்தார். இந்த சந்திப்புகளில் இலங்கைக்கான அமெரிக்க தூதுவர் மிச்சல் ஜே சிசன் உள்ளிட்ட சிலரும் கலந்து கொண்டிருந்தனர். மன்னார் திருக்கேதீஸ்வரம் மனித புதைக்குழியின் அடுத்த கட்ட அகழ்வு நடவடிக்கைகள் எதிர்வரும் 16ஆம் தேதி முதல் இடம்பெற உள்ளதாக போலீஸ் ஊடக பேச்சாளர் சிரேஷ்ட போலீஸ் அத்தியட்சகர் அஜித் ரோகன தெரிவிக்கின்றார். மன்னாரில் இதுவரை மேற்கொள்ளப்பட்ட அகழ்வு நடவடிக்கைகளிலிருந்து 30 மனித எலும்புக்கூடுகள் மீட்கப்பட்டுள்ளதாகவும் போலீஸ் ஊடக பேச்சாளர் குறிப்பிட்டார். இதேவேளை மன்னார் மனித புதைக்குழி தொடர்பில் சுயாதீன விசாரணை நடத்தப்பட வேண்டும் என தமிழ் தேசிய கூட்டமைப்பு வலியுறுத்தியுள்ளது. உத்தியோகபூர்வ விஜயம் ஒன்றை மேற்கொண்டு இலங்கைக்கு வருகை தந்துள்ள யுத்த குற்றங்களுக்கான அமெரிக்க தூதுவர் ஸ்டீபன் ஜே ராப்பிடம் இந்த கோரிக்கையை விடுத்துள்ளதாக தமிழ் தேசிய கூட்டமைப்பின் பாராளுமன்ற உறுப்பினர் MA சுமந்திரன் தெரிவித்தார். நேற்றைய தினம் தமிழ் தேசிய கூட்டமைப்பு அமெரிக்காவிலிருந்து வந்திருக்கின்ற போர் குற்றங்களுக்கான ஸ்தானிகர் ஸ்டீபன் ராப் அவர்களை சந்தித்து பேசினோம். திரு மாவை சீனாதராஜாவின் நானும் அமெரிக்க தூதருடைய இல்லத்திலே 2 மணித்தியாலங்கள் அவர் பேச்சுவார்த்தை நடத்தியிருக்கிறோம். அதில் விசேஷமாக மார்ச் மாதத்திலே மனித உரிமை பேரவையிலே கொண்டு வரப்பட இருக்கிற தீர்மானம் சம்பந்தமாகவும் அதிலே உள்ளடக்கப்பட வேண்டிய விடயங்கள் சம்பந்தமாகவும் பேசினோம். தற்போது நடந்து கொண்டிருக்கின்ற அத்துமீறல்கள் சம்பந்தமாகவும் மனித உரிமை பேரவை கவனம் செலுத்த வேண்டும் என்ற எங்களுடைய கோரிக்கையை நாங்கள் விடுத்தோம். விடுவிக்கப்படாமல் இருக்கிற அரசியல் கைதிகளுடைய விடுதலை சம்பந்தமாகவும் உடனடி நடவடிக்கை வேண்டும் என்று கேட்டிருந்தோம். மன்னார் பிரதேசத்திலே கண்டெடுக்கப்பட்டிருக்கும் மனித எலும்புக்கூடுகள் சம்பந்தமாக சுயாதீனமான சர்வதேச விசாரணை நடத்தப்பட வேண்டும், உண்மை கண்டறியப்பட வேண்டும் என்கின்ற எங்களுடைய நிலைப்பாட்டை நாங்கள் அவருக்கு தெளிவாக சொல்லியிருந்தோம். இது குறித்த நடவடிக்கைகளை தாங்கள் தொடர்ந்து மேற்கொள்வதாகவும் தொடர்ச்சியாக தமிழ் தேசிய கூட்டமைப்போடு கலந்தாலோசித்து அந்த நடவடிக்கைகளை முன்னெடுக்கிறதாக அவர்களுக்கு உறுதியளித்திருக்கிறார். ஹெக்னலிகொட காணாமல் போனமை தொடர்பில் சாட்சியம் அளிப்பதற்காக அழைக்கப்பட்டிருந்த ஹோமாகம போலீஸ் நிலைய பொறுப்பதிகாரி நீதிமன்றத்துக்கு சமூகம் அளிக்காத காரணத்தினால் இன்று பிடியாணை பிறப்பிக்கப்பட்டுள்ளது. ஊடகவியலாளர் பிரகீத் இந்த வழக்குடன் தொடர்புடைய சாட்சி விசாரணை ஹோமகம நீதவான் YRC நெலும்தெனிய முன்னிலையில் இன்று நடைபெற்றது. இதன்போது சாட்சியம் அளிப்பதற்காக ஹோமகம போலீஸ் நிலைய பொறுப்பதிகாரிக்கு நீதிமன்ற அழைப்பாணை விடுக்கப்பட்டிருந்தது. ஆயினும் போலீஸ் நிலைய பொறுப்பதிகாரி இன்று சமூகம் அளிக்காத காரணத்தினால் அவருக்கு எதிராக பிடியாணை பிறப்பிக்குமாறு மனுதாரர் சார்பாக ஆஜரான சட்டத்தரணி உப்புல் குமாரபெரும நீதிமன்றத்திடம் கோரிக்கை விடுத்தார். இந்த வழக்கு விசாரணைகள் மீண்டும் பிப்ரவரி மாதம் 19ஆம் தேதி வரை ஒத்திவைக்கப்பட்டன. ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச இன்று ஜெருசலேத்துக்கு சென்றுள்ளார். மத்திய கிழக்கு நாடுகளுக்கான விஜயத்தின் போது ஜோர்தானுக்கான 2 நாள் விஜயத்தை நிறைவு செய்த ஜனாதிபதி பலஸ்தீனுக்கான 2 நாள் விஜயத்தினை மேற்கொண்டார். பின்னர் இன்று காலை ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச உள்ளிட்ட குழுவினர் ஜெருசலத்திற்கு சென்றுள்ளனர். ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் நெட்டன்யாகுவுடன் இருதரப்பு கலந்துரையாடலின் பின்னர் ஜெருசலத்தில் உள்ள மத ஸ்தலங்களுக்கு செல்லவுள்ளார். நாளைய தினம் இஸ்ரேல் ஜனாதிபதி ஷிமோன் பெரஸை சந்திக்க உள்ளார்.
நாட்டில் நிலை கொண்டிருந்த தாழமுக நிலை வலுவிழந்துள்ளதாக வளிமண்டலவியல் திணைக்களம் தெரிவிக்கிறது. எவ்வாறாயினும் தற்போது நிலவும் வடகீழ் பருவப்பெயர்ச்சி காற்று காரணமாக நாட்டின் பெரும்பாலான பகுதிகளில் மழை பெய்யக்கூடும் என எதிர்பார்ப்பதாக வளிமண்டலவியல் திணைக்களம் மேலும் தெரிவிக்கிறது. நாட்டின் வடக்கு வடமத்திய மாகாணங்களில் கடந்த சில தினங்களாக தாக்கத்தை ஏற்படுத்திய தாளமுக்கம் நலிவடைந்து நாட்டிற்கு விலகி சென்று விட்டது. இருந்த போதிலும் தற்போது நிலை வருகின்ற வடக்கு பருவப்பெயர்ச்சி காற்றின் செயற்பாட்டினால் வடக்கு, கிழக்கு, வடமத்திய மற்றும் ஊவா மாகாணங்களின் பல இடங்களில் மழை பெய்யக்கூடும். சப்ரகமுக மத்திய தென் மாகாணங்களின் பல இடங்களில் பிற்பகல் மற்றும் இரவு வேளைகளில் இடியுடன் கூடிய மழை விருத்தியடையும். பலத்த காற்றும் இடியுடன் கூடிய மழையும் பெய்யும் போது உருவாகும் மின்னல் தாக்கத்தினால் ஏற்படும் இழப்புகளை தவிர்த்துக் கொள்ளுமாறு பொதுமக்கள் கேட்டுக் கொள்ளப்படுகின்றனர். கடல் பிராந்தியங்களை பொறுத்தவரையில் நீர்கொழும்பு தொடக்கம் காங்கசன்துறை ஊடாக மட்டக்களப்பு வரையான கரையோரத்துக்கு அப்பால் உள்ள கடற்பிரதேசங்களின் பல இடங்களில் மழை பெய்யக்கூடும். காற்று மணிக்கு 30 தொடக்கம் 40 கிலோமீட்டர் வேகத்தில் வடகிழக்கு திசையினூடாக வீசக்கூடும். கிளிநொச்சி மாவட்டத்தில் தொடர்ந்தும் அடைமழை பெய்து வருகிறது. இதனால் மக்களின் இயல்பு வாழ்க்கை தொடர்ந்து பாதிக்கப்பட்டுள்ளது. தொடர்ச்சியாக பெய்து வரும் மழை காரணமாக மாவட்டத்தின் தாழ்நில பகுதிகள் வெள்ளத்தில் மூழ்கியுள்ளன. மேலும் வீதிகளிலும் வெள்ள நீர் நிரம்பி காணப்படுவதாகவும் இதனால் போக்குவரத்து நடவடிக்கைகள் பாதிக்கப்பட்டுள்ளதாகவும் எமது பிராந்திய செய்தியாளர் குறிப்பிட்டார். வயல் நிலங்களிலும் வெள்ள நீர் தேங்கியுள்ளதுடன் குடியிருப்புகளிலும் வெள்ள நீர் உட்புகுந்துள்ளது. அத்துடன் பாடசாலைகளில் மாணவர்களின் வரவு குறைவாக காணப்பட்டதாக எமது பிராந்திய செய்தியாளர் குறிப்பிட்டார். மாவட்டத்தில் கணிசமான மீனவ படகுகள் கடலுக்கு சென்றிருந்ததனை அவதானிக்க கூடியதாக இருந்ததாகவும் அவர் மேலும் கூறினார். காற்று தொடங்கி அடித்ததிலிருந்து நாங்கள் இந்த வாழ்வாதார பிரச்சனையில் தொழிலுக்கு போக முடியாது இருந்தோம். இந்த காற்று அடித்து கொண்டிருக்கும் நாங்கள் என்ன செய்ய கஷ்டம். தொழிலுக்கு போகணுன்றதுக்காக இப்போ தொழிலுக்கு போகிறோம். என்ன நிலை வருமோ எங்களுக்கு தெரியாமல் இருக்குது. இப்போ காற்று கூட அடிக்குமோ இல்லை குறைய அடிக்குமோன்னு தெரியாமல் இருக்குது. என்ன செய்யறது? முல்லைத்தீவு மாவட்டத்தில் தொடர்ச்சியாக பெய்து வரும் கடும் மழையினால் மக்களின் இயல்பு வாழ்க்கை முற்றாக பாதிக்கப்பட்டுள்ளதாக எமது பிராந்திய செய்தியாளர் தெரிவிக்கிறார். கடல் சற்று கொந்தளிப்பாக காணப்படுவதால் மீன்பிடி நடவடிக்கைகள் பாதிக்கப்பட்டுள்ளன. தாழ்நில பகுதிகள் மற்றும் வயல் நிலங்கள் வெள்ளத்தில் மூழ்கியுள்ளன. யாழ்ப்பாணத்தில் மப்பும் மந்தாரமுமான வானிலை நிலவுவதுடன் இடைக்கிடையே மழை பெய்து வருவதாக எமது பிராந்திய செய்தியாளர் கூறினார். வவுனியா மாவட்டத்தில் கடந்த சில நாட்களாக நிலவிய மழையுடன் கூடிய வானிலை தற்போது சீரடைந்துள்ளதாக எமது பிராந்திய செய்தியாளர் தெரிவித்தார். எவ்வாறாயினும் மாவட்டத்தில் உள்ள விவசாய குளங்கள் தொடர்ந்து வான்பாய்வதாக அவர் மேலும் தெரிவித்தார். புத்தளம் மாவட்டத்தின் மீனவர்கள் இன்று மீன்பிடி நடவடிக்கைகளில் ஈடுபட்டதாக எமது செய்தியாளர் தெரிவித்தார். நேற்று முதல் கடல் கொந்தளிப்பாக காணப்படுவதாகவும் கடல் அரிப்பு ஏற்பட்டுள்ளதாகவும் அவர் மேலும் தெரிவித்தார்.